ஏன் ஒரே ஒரு தட்டு மட்டும் எடுத்துட்டு வர? அப்ப தட்டு எனக்கு நானே போய் எடுத்துட்டு வரணுமா? இது உங்களுக்கு தான். அப்ப உனக்கு தட்டு? நான் அங்கேயே சாப்பிட்டேன். ஏன் மீனா, என் கூட உட்கார்ந்து சாப்பிடணும்னு உனக்கு தோணவே இல்லையா? ரொம்ப பசிச்சுது, அதனால சாப்பிட்டேன். உட்காருங்க. நீ சாப்பாடு எடுத்துட்டு வந்தது அப்பா பாத்தாரா? பாக்கல. இனிமே இப்படி எடுத்துட்டு வராத மீனா, எனக்கு அசிங்கமா இருக்கு. என்ன அசிங்கம்? தனியா போய் வெக்கமே இல்லாம அந்த வீட்ல இருந்து சாப்பாடு எடுத்துட்டு வரணும் அவங்க நினைக்க மாட்டாங்க. அப்படிலாம் யாரும் நினைக்க மாட்டாங்க. சாப்பிடுங்க. அப்புறம் லஞ்ச் எடுத்துட்டு வரலையா? எங்க அம்மா கட்டி கொடுப்பாங்களேன்னு கேட்டேன். அதெல்லாம் கொடுத்தாங்க, நான் வேணாம்னு சொல்லிட்டேன். லஞ்ச் வெளியே போய் சாப்பிட்டுக்கோங்க. எப்ப பாரு வெளியில போய் சாப்பிடலாம் வெளியில போய் சாப்பிடலாம், அப்புறம் நீ எதுக்கு இருக்க? ஏய், நான் வேற எந்த அர்த்தத்திலயும் சொல்லல. நான் என்ன மீனிங்ல சொல்ல வந்தேன்னா அது ஏங்க, நம்ம லவ் பண்ணோமே அந்த டைம்ல எப்பவாவது நம்ம தனி கொடுத்தனும் போலாம். அப்படி போனா விதவிதமா உங்களுக்கு சமைச்சு போடுவேன். நான் எப்பயாவது உங்களுக்கு வாக்குறுதி கொடுத்திருக்கேனா? இல்ல. ஆனா நீங்க எனக்கு கொடுத்தீங்க. உன் வாழ்க்கையில உனக்கு ஒரு பெரிய குடும்பம் கிடைக்கும், அந்த குடும்பத்தோட நீ எப்பவுமே சந்தோஷமா இருக்கலாம். அப்ப நான் அப்படிதான் நினைச்சேன். ஆனா சந்தர்ப்ப சூழ்நிலை வேற மாதிரி இருக்கும்போது நான் என்ன பண்ண முடியும் சொல்லு? சந்தர்ப்ப சூழ்நிலை எதுவும் மாறல. கிடைச்ச வேலை தான் உங்களை மாத்திருச்சு. ஆரம்பிச்சிட்டு அவனோட புராணத்தை அப்படின்னு நான் உங்ககிட்ட கேட்டேன். எந்த புருஷனும் எந்த பொண்டாட்டியும் கேட்காதே நான் உங்ககிட்ட கேட்டேன். சமைச்சு போடுன்னு தானே கேட்டேன். சாதாரண ஒரு சமையல் அது உன்னால செய்ய முடியாதா? செய்யலாங்க, தாராளமா செய்யலாம். எல்லாரும் செய்யறது தானே. ஆனா அதுக்கு நீங்க ஃபர்ஸ்ட் கோஆபரேட் பண்ணணும். நீங்க கடைக்கு போய் மளிகை சாமான் வாங்கிட்டு வர மாட்டிய, காய்கறி வாங்கிட்டு வர மாட்டிய, சிக்கன் மீன் முட்டை பால் எதையுமே அந்த கடையில போய் வாங்கிட்டு வர மாட்டிய. ஒரு பிரெட் பாக்கெட் அத வாங்க கூட தலைவர் கடைக்கு போக மாட்டிய. ஆனா நீட்டி முளைக்க ஒரு மெனு மட்டும் கொடுப்பீங்க. உனக்கு இங்க இருக்க பிடிக்கல, என் கூட இருக்க உனக்கு பிடிக்கல. அதனாலதான் அந்த வீட்டுக்கு போறதுக்கு காரணம் தேடிட்டு இருக்க. ஏதோ சொல்லி அந்த வீட்டுக்கு மறுபடியும் வர வைக்க பாக்குறேன். நானும் ஆபீஸ்ல வேலை பாக்குறேன். உங்க கஷ்டம் எனக்கும் புரியுது. நீ சமைக்கும் போது நான் பாத்திரம் தேய்க்கிறேன், நீ வீட்டு வேலை பார்க்கும் போது நான் கடைக்கு போறேன். இந்த மாதிரி ஏதாவது சொல்லிருக்கணும். அதெல்லாம் சொல்றதுக்கு தான் உங்களுக்கு வாய் வர மாட்டேங்குது. நீங்க மகாராஜா மாதிரி வேலை சொல்லிட்டே இருப்பிய. நீங்க சொல்லி முடிக்கிறதுக்குள்ள நான் அந்த வேலையை செஞ்சு முடிக்கணும் நீங்க எதிர்பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்க.